மத்திய அமைச்சர் அமித் ஷா அண்ணல் அம்பேத்கர் குறித்து அவதூறான கருத்துக்களை கூறியதாக குற்றம் சாட்டி சென்னையில் ஆர்ப்பாட்டம் நடத்திய காங்கிரஸ் கட்சியினருக்கும் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நவீன்குமாரிடம் கேட்கலாம். நவீன்குமார், போராட்டக்காரர்களுக்கும் அதே சமயம் காவல்துறையினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டிருக்கிறது. அங்குள்ள களச்சூழல் என்ன விவரம்? அம்பேத்கர் குறித்து அமித்ஷா அவர்கள் தெரிவித்த கருத்து நாடு முழுவதும் கொந்தளிப்பை ஏற்படுத்தி பல்வேறு பகுதியில் ஆர்ப்பாட்டங்கள் நடைபெற்று வருகின்றது. அந்த வகையில் தான் சென்னை போரூரில் காங்கிரஸ் பொதுச் செயலாளர் தளபதி பாஸ்கர் என்பவர் தலைமையில் 200க்கும் மேற்பட்டோர் போரூர் சந்திப்பில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இதில் காங்கிரஸ் மூத்த தலைவர் தங்கபாலு கலந்து கொண்டு கண்டன உரையாற்றினார். ஆர்ப்பாட்டத்தின் போது திடீரென ஆர்ப்பாட்டக்காரர்கள் கையில் அமித்ஷாவின் புகைப்படத்துடன் போராட்ட களத்திற்கு வந்து அமித்ஷாவின் புகைப்படத்தை கிழித்தும் அதே போன்று தீயிட்டு கொளுத்தியும் திருப்பால் அடித்தும் பல்வேறு அமளியில் ஈடுபட்டனர். அவர்களை தடுக்க முற்பட்ட போது போலீசாருக்கும் ஆர்ப்பாட்டக்காரருக்கும் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. சாலையில் படுத்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட நபர்களை குண்டுக்கட்டாக தூக்க முயற்சி செய்தனர். போலீசார் ஆர்ப்பாட்டக்காரர்களை கலைக்க செய்யவும் அதே போன்று அவர்கள் கையில் இருந்த அமித்ஷா அவர்களின் புகைப்படத்தை பிடிக்கும் முனைச்சு காட்டியும் ஈடுபட்ட போது காவல்துறைக்கும் இந்த ஆர்ப்பாட்டக்காரருக்கும் கடும் வாக்குவாதமானது ஏற்பட்டது. கிட்டத்தட்ட 1 மணி நேரத்துக்கு மேல் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தால் அலுவல் நேரங்களில் இந்த போரூர் சந்திப்பில் கடும் போக்குவரத்து நெரிசலும் ஏற்பட்டது. சொற்ப அளவிலே போரூர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டதால் ஆர்ப்பாட்டக்காரர்களை கட்டுப்படுத்த முடியாமல் திணறினர். குறிப்பாக இந்த பகுதி அலுவல் நேரங்களில் கடுமையாக ஏற்கனவே பாதிக்கப்படக்கூடிய பகுதி. இந்த ஆர்ப்பாட்ட சூழலில் ஏற்கனவே கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்ட நிலையில் ஆர்ப்பாட்டக்காரர்கள் செய்த தள்ளுமுள்ளால் இந்த பகுதி பெரும் பரபரப்பாய் காட்சியளித்தது. அருணா, பல்வேறு இடங்களில் மத்திய அமைச்சர் அமித் ஷாவை கண்டித்து போராட்டங்கள் நடைபெற்று வருகின்றன. உங்களுடைய தகவலுக்கும் நன்றி நவீன்.